Hey guys, welcome to Tamil Market Admin. இன்னைக்கு நிஃப்டி 353 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.9% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா இண்டஸ்இண்ட் பேங்க், எல்என்டி, அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் அண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்ட் ஸ்ரீ சிமெண்ட்ஸ். அண்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தா அதானி போர்ட்ஸ், ஐடிசி, ஓஎன்ஜிசி, கோட்டாக் மஹிந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 1365 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 3.3% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெயின்ஸ்னு பார்த்தா இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் பந்தன் பேங்க். அண்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தா பிஎன்பி பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கோட்டாக் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். இன்னைக்கு சென்செக்ஸ் 1158 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.89% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஆல்ரெடி ஐஆர்சிடிஸ்ல ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட எக்ஸ் டேட் வந்து இன்னைக்கு October 28. ஸோ இதில் ஃபேஸ் வேல்யூ வந்து 10ல இருந்து 2க்கு ஸ்பிளிட் பண்ணாங்க. ஸோ இதனால இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 70% டிக்ரீஸ் ஆயிருந்தது. பட் இது ஸ்பிளிட் நடக்குது. இந்த ஸ்பிளிட்டான ஸ்டாக் வந்து எப்போ நம்ம ஹோல்டிங்க்கு வரும் அப்படின்னா, அதாவது இந்த ஸ்டாக்ல நீங்க ஒரு ஷேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து 5 ஷேரா மாறும். அந்த ஷேர்ஸ் வந்து வித்தின் 3 to 5 டேஸ்க்குள்ள நம்மளோட ஹோல்டிங்க்கு வரும். அதுவரை நம்ம எத்தனை ஷேர்ஸ் பை பண்ணியிருந்தோமோ அந்த குவான்டிட்டி தான் காமிச்சிட்டு இருக்கும். ஆல்சோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஐஆர்சிடிசியோட மேஜர் பிசினஸ் வெர்டிகலான இன்டர்நெட் டிக்கெட்டிங் பிசினஸ்ல இருந்து வர ரெவன்யூல 50% கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கேட்டரிங் அண்ட் டூரிசமோட ரெவன்யூல 50-50 கவர்மெண்ட்டும் ஐஆர்சிடியும் ஷேரிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல இருந்து இன்டர்நெட் டிக்கெட் பிசினஸ்லயும் 50-50 ஷேரிங்ல தான் இருக்க போறாங்க. ஸோ இதனால ஐஆர்சிடிசியோட ரெவன்யூங்கிறது இதுக்கப்புறம் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இது ரொம்ப பெரிய நெகட்டிவ் நியூஸான்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த ஐஆர்சிடிசியோட ஸ்பிளிட் வீடியோலயே டீட்டெயில்டா சொல்லியிருக்கோம் இதோட பிசினஸ் அண்ட் growth பத்தி. லாங் டேர்முக்கு கண்டிப்பா நல்ல ஒரு ஸ்டாக்னே சொல்லலாம். அண்ட் ஐஆர்சிடிசி வந்து இப்போ ரீசெண்டாக தான் ட்ரூ காலர் கூட டைப் பண்ணியிருந்தாங்க. ஐஆர்சிடிசியோட ஹெல்ப்லைன் நம்பரான 139க்கு கால் பண்ணா இனிமே ட்ரூ காலர் வெரிஃபை பண்ண, அதாவது கிரீன் கலர்ல வெரிஃபை பண்ண பிளாட்ச் லோகோவும் அதோட சேர்த்து வரும். ஸோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஐஆர்சிடிசி வந்து 77.8% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. பிசிபிஎல் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 41 மில்லியன் ஒர்த்தபுள் ஆர்டர் கிடைச்சிருக்குது. இது வந்து ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன் செக்மெண்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.1% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஷாரிகா என்டர்பிரைசஸ்க்கு பஞ்சாப் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி கிட்ட இருந்து 5 இயர்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்குது. ஸோ இதோட ஒர்த்து வந்து 12.3 crore சொல்றாங்க. இதனால இன்னைக்கு 4.97% பாசிட்டிவா அண்ட் அப்பர் சர்க்கியூட்டும் ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. எம்பிஎஸ் கம்பெனியோட போர்டு வந்து பைபேக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 5.23% ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து பைபேக் பண்ண போறாங்க 900 rupeesல. அதாவது மார்க்கெட்டில் நம்ம எல்லாரும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஷேர்ஸை கம்பெனி அகைன் பைபேக் பண்ணிக்கிறது தான் இது. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா இருந்தது அண்ட் எண்ட் ஆஃப் த டே 3.1% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. வெல்ப்சம் கார் அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்ங்கிறது 12% டிக்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது 43% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.1% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. வேதாந்தாவோட ஒன் ஆஃப் த சப்சிடரியான மவுண்டி செல்லோ பிவிங்கிற கம்பெனியோட ஒன் ஆஃப் த சப்சிடரி மவுண்ட் லிரில் காப்பர் மைன், இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை செல் பண்ண போற ப்ரொசீடிங்ல வேதாந்தா இருக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 4.6% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஐகானிக்ஸ் லைஃப் ஸ்டைல் இந்தியா ஓட ஜாயின் வெஞ்சர் பண்ணி ரிலையன்ஸ் பிராண்ட்ஸ் வந்து லீ கூப்பரை இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கான ரைட்ஸை வாங்குறாங்க. ஸோ இந்த ரைட்ஸ் வந்து முன்னாடி யார் கையில இருந்ததுன்னா ஃபியூச்சர் லைஃப் ஸ்டைல் ஃபேஷன், அதாவது ஃபியூச்சர் குரூப் கையில இருந்தது. ஸோ இப்போ இது வந்து ரிலையன்ஸ் பிராண்ட் ஜாயின் வெஞ்சர் கையில வரப்போகுது. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா இருந்து எண்ட் ஆஃப் டே 1.1% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. அதானி டிரான்ஸ்மிஷன் லீடிங் இன்டர்நேஷனல் பேங்க் கூட சைன் பண்ணி கிட்டத்தட்ட $700 மில்லியன் ரைஸ் பண்ண போறாரு. ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா இருந்தது அண்ட் எண்ட் ஆஃப் த டே 4.3% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஈசி பிளானரோட போர்ட்ஸ் மெம்பர்ஸ் வந்து டிராவியட் ஆன்லைனுங்கிற கம்பெனியை அக்யூசியேஷன் பண்றதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்யூசியேஷன் மூலமா டிராவல் செக்டர்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்போர்ட் பண்ண போறதாகவும் இந்த கம்பெனி சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 4.9% பாசிட்டிவா அண்ட் அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது.
டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சைட்ல இருந்து டிவிடெண்ட் பத்தின அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ₹2 பெர் ஈக்விட்டி ஷேர்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட ரெக்கார்ட் டேட் வந்து November 9th சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப வாலட்டைலா இருந்தது அண்ட் எண்ட் ஆஃப் த டே 4.3% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டுமே ரொம்ப வாலட்டைலா இருந்ததுனால பாசிட்டிவ் நியூஸா இருந்தாலுமே இன்னைக்கு சில ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவா தான் ரியாக்ட் ஆயிருந்தது. ஒர்த்மேன் டெக்ஸ்டைல்ஸுங்கிற கம்பெனி அவங்களோட ஸ்பின்னிங் கெப்பாசிட்டியை 12 lakhsக்கு ஈக்குவலான ஸ்பிண்டல்ஸ்ல இருந்து 13.65 lakhs ஈக்குவலான ஸ்பிண்டல்ஸ்க்கு கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றாங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா இருந்தது அண்ட் எண்ட் ஆஃப் த டே 1.09% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. L&Tக்கு பில்டிங் அண்ட் ஃபேக்டரிஸ் பிசினஸ் செக்மெண்ட்ல இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குது. ஸோ இதனால இன்னைக்கு 1.6% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. HCL டெக்னாலஜிஸ் HCL ஸ்மார்ட் வைஃபைங்கிற பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமா கம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வைஃபை சர்வீசஸை ப்ரொவைட் பண்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப வாலட்டைலா இருந்தது அண்ட் எண்ட் ஆஃப் த டே 2.1% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து சன்ஷைன் ஹாஸ்பிட்டலுங்கிற கம்பெனியை 51.07% ஸ்டேக்கை அக்யூர் பண்ண போறாங்க. ஸோ இதனால இன்னைக்கு 6.6% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஸ்ரீ ரேணுகா சுகர் அண்ட் எத்தனால் ப்ரொடியூசரான இந்த கம்பெனி அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல போன குவார்ட்டர் 228 crore லாஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த குவார்ட்டர் 158 crore வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது போன இயர் சேம் குவார்ட்டருக்கு வந்து 105 crore லாஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த குவார்ட்டர்ல வந்து 158 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப வாலட்டைலா இருந்தது பட் எண்ட் ஆஃப் த டே 4.6% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஐடிசி சைட்ல இருந்து அவங்களோட ஃபினான்ஷியலா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்ங்கிறது 10.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது 13.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் கம்பெனி சைட்ல இருந்து டிவிடெண்ட் பத்தின ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. எந்த விதமான டிவிடெண்ட் பத்தின அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. மேபி அதனால கூட இன்னைக்கு ஷேர் பிரைஸ் ஃபால் ஆயிருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே 5.6% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. அமர் ராஜா பேட்டரிஸோட சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அவங்களோட பிளான்ஸை பொல்யூஷன் போர்ட் சைட்ல இருந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த க்ளோஷரை வந்து தற்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அகைன் ஆந்திர ஹைகோர்ட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நீடிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அந்த பிளான்ட் க்ளோஸ் ஆகாது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இது வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்த நியூஸ். ஸோ அதனால மேபி நாளைக்கு இந்த ஸ்டாக்ல வந்து இம்பாக்ட் இருக்கலாம். இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே 2% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இந்தியன் மார்க்கெட்டுக்கு மார்கன் ஸ்டான்லி வந்து அவங்களோட ரேட்டிங்கை டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓவர் வெயிட்ல இருந்து ஈக்குவல் வெயிட்டுக்கு டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டுக்குமே இது ஏத்தாப்ல கண்டினியூஸா ரொம்ப நாளா ஃபாலோ ஆயிட்டு இருக்குது. ஸோ அதனாலதான் இந்த டவுன் கிரேடும் பண்ணியிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட்ல இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிற ஐபிஓ FSN இ-காமர்ஸ் வெஞ்சர்ஸ் அதாவது நைகா இதை பத்தின டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, பாருங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டேயோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரீட்டைல் கேட்டகரி வந்து 3.5 times சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அண்ட் நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெர்டர் 0.6% சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அண்ட் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர் வந்து 1.3 times சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயிஸ் வந்து 0.68 times சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கிரே மார்க்கெட்லயும் நல்ல ஒரு டிமாண்ட் போயிட்டு இருக்குது. பட் என்ன பிஸ்னஸ் பண்றாங்க அண்ட் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஐபிஓல அப்ளை பண்ணலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணுங்க. இன்னையோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா புல்லிஷ் பிரேக் அவுட்ல இண்டஸ்இண்ட் பேங்க், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், ABB இந்தியா அண்ட் ஆஷி இந்தியா அண்ட் GIL. அண்ட் பியரிஸ் பிரேக் அவுட்ல வந்து ஆதித்யா பிர்லா சன்லைஃப் AMC அண்ட் ராம்கோ சிஸ்டம்ஸ். இன்னைக்கு FII 3,818 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க அண்ட் DII 836 crore நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.